ஓகே. உங்க லைஃப்ல இருந்து யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போய்க்கலாம். அதுக்காக பாஸும் குடுக்குறேன். பிக் பாஸ்ல நீங்க இருக்கலாம். என் லைஃப்ல பிக் பாஸ் ஸ்கூல்ல கூட்டிட்டு போகணுன்னா என்னோட ட்ரான்ஸ் ஃப்ரெண்ட் ஷானான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, ட்ரான்ஜெண்டர் ஃப்ரெண்ட். பிகாஸ் வந்து அவங்க என்னோட ட்ரான்சிஷன் டைம்லேருந்து என் கூட ட்ராவல் ஆன பர்சன் 14 இயர்ஸாகவே. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நானும் அவளும் போவோம். ஓகே. அது நம்மளோட வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படுற ஒரு நபர் இருக்கிறதுல வரம் தான். அவங்க எந்த அளவுக்கு உங்க பக்கபலமா இருந்தாங்க உங்களுக்கு? ஏன்னா லாங் டிராவல்னு சொல்றீங்க. அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. ஷானாவை பார்த்தீங்கன்னா வந்து நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு வேளை சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறேன், எங்கே தங்க போகிற நிலைமையிலேருந்து என் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரியும். ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப் போகிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் வந்து அவங்க என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க. லைக் என்னைக்காச்சும் நான் வந்து லைக் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மஸ்காரா போட்ட மைக்கிறிய சாங் இருக்குல்ல, அந்த சாங் நான் தான் பண்ண வேண்டியது. அந்த சாங் வந்து விஜயாண்டனி சார் வீட்டுக்கு விஜயன் சார் வீட்டுக்கு போயிட்டு லைக் மாஸ்டர்ஸில் டான்ஸ் மாஸ்டர்லாம் வச்சு ரிஹர்சல்லாம் பண்ணி இங்கே ஒரு கிளப்பில் ஷூட் பண்ண போகிறாங்க நாளைக்கு நாளைக்கு. திடீர்னு ஏதோ ரீசன் சொல்லி என்னை டிரான்ஜெண்டர் போட்டு, அப்போது டிரான்ஜெண்டர் மூவியில் சென்டர் ஃபிகரை போட்டால் இட்டாகுமா இட்டாவதுன்னு கேள்விலாம் கேட்டு என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லைக் அப்போது நான் வந்து லைக் அவகிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணப்போ அவள் சொன்னா, நீ தான் சொல்லுவ, உனக்கு கிடைக்கும்னா அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும், அது கிடைக்காட்டி அதோட பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ எதுக்கு ஃபீல் பண்ணுற, கடவுள் உனக்கு இதோட அடுத்த பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் வச்சுப்பான். ஸோ விடு சொல்லி நான் இது பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் லைக் வந்து இப்போ நான் டெய்லி எந்திரிச்சு எனக்கு எங்கள் அம்மா கூட நான் கால் பண்ணி பேசுவேன். கண்டிப்பாக மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் கால் அம்மா கால் பண்ணுவேன். அம்மா கால் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க கேட்பேன். அடுத்த கால் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவேன். லைக் ஷானா கால் பண்ணுவேன். என்னோட வந்து டெய்லியோட விஷயங்கள் இது நடந்துச்சு இது போச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் வந்து என்னோட ஒரு 90% அவங்களுக்கு தெரியும், ஷானாக்கு தெரியும். ஸோ ஐ லவ் ஹர் வெரி மச்.